Good morning, students. I welcome to all the 10th standard students. Today we are going to discuss Geography Unit 1, the North Indian Mountains and importance of Himalayas. This is the first detailed question in our textbook. Another thing is, what are the peninsular rivers, system of peninsular rivers in India? Two questions we are going to discuss from this video. First question, what are the North Indian mountains and what are the importance of Indian Himalayas? Introduction. The term Himalaya is derived from Sanskrit word. It means abode of snow. பனிகளுடைய குவியல். North Indian mountains that functions as a great wall is grouped into three divisions. வட இந்திய மலைகள் மூன்று பகுதிகளை பிரிச்சது. We can see one by one. Number 1, the Trans Himalayas. Number 2, Himalayas. Number 3, Eastern Himalayas or Provincial Hills. வடக்கு மலைகளை நம்ம மூன்று பகுதிகளை பிரிச்சிருவோம். அதுதான் ஒன்று ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ், செகண்ட் திங் இஸ் ஹிமாலயாஸ், தேர்ட் திங் இஸ் ஹிமாலயாஸ் ஆர் ப்ரொவின்சியல் ஹில்ஸ். தீஸ் ஹில்ஸ் வி ஆர் கோயிங் டு ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ், முதல் மலைகள், வட இந்திய மலைகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ். இது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கும்போது, இட் lies to north of Great Himalayan Range. It lies in Jammu and Kashmir and Tibetan plateaus. இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் திபெத்தியன் பிளேட்டூஸ் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது தான் we can say டிரான்ஸ் ஹிமாலயாஸ். The Trans Himalayas are about 40 kilometer wide. இதனுடைய அகலம் வந்து 40 கிலோமீட்டர். In its eastern and western extremes, இப்போ கிழக்கு முனை மற்றும் மேற்கு முனை இடைப்பட்ட பகுதி 225 கிலோமீட்டர் wide in the central part. The rocks of this region contain fossil bearing marine sediments which are underlined by tertiary granite. Second Himalayas, second divisions, the Himalayas. It constitutes the core part of the northern mountain. It is an enfold mountain. ஒரு இளம் மடிப்பு மலை, இளமையான ஒரு மடிப்பு மலைத்தொடர்களாக இருக்குது. இட் வாஸ் ஃபார்ம்டு பை த மூவ்மெண்ட் ஆஃப் இருசியான் லேண்ட்மாஸ் இன் த நார்த் அண்ட் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் இன் த சவுத். இந்த ஹிமாலயாஸ் வந்து இரண்டு மலை நிலப்பகுதிக்கு நடுவில் இருக்குது. இஸ்துரியா லேண்ட்மாஸ் அண்டு நார்த் கோண்ட்வானா லேண்ட்மாஸ். இது வந்து அங்காரா லேண்ட்மாஸ், என் தமிழில் சொல்லுவோம். அங்காரா நிலப்பகுதிக்கும் கோண்ட்வானா நிலப்பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த டெட் சி அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த ரெண்டு நிலப்பகுதியிலேருந்து வரக்கூடிய படிவுகள் படிந்து அது இந்த டெட் சி கடலில் படியுது. அந்த படியும் போது அதில் பூமி மேலோட்டில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக வெடித்து சிதறுண்டு அது மடிப்பு மலைகளாக உருவாச்சு. அதான் the Dead Sea found between these two landmasses was sublected by the compression and resultant landform was Himalayas. அப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாக புவி ஓட்டின் மீது ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த டெட் சீயில் படிந்து அந்த துகள் வெடித்து சிதறுண்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ரேஞ்சஸ், பல மலைகளாக உருவாச்சு. த மெயின் டிவிஷன் ஆஃப் திஸ் ஹிமாலயஸ் ஆர், அப்போ இமயமலை மூன்றாக பிரிக்குது. நார்த் இந்தியன் மலைகளும் மூன்றாக பார்த்தோம். இன் பர்டிகுலர்லி ஹிமாலயா ஆல்சோ டிவைட் இன்டு 3 ranges, hills. The greater Himalayas, otherwise we called Himatri. The lesser Himalayas, another thing we called Himachal. The outer Himalayas, the Shivaliks. The Himalayas was divided into 3 ranges. Now we can see one by one. The greater Himalayas, particularly we will see Himalayas. இமயமலை மூன்றாக பிரிஞ்சிருக்கு. அந்த வடக்கு மலைகள் மூன்றாக பிரியுது. From this 3, the Himalayas divided into 3. இமயமலை மூன்று பகுதியாக பிரியுது.
The Himalayas are about 25 km wide. 25 கிலோமீட்டர் அகல பரப்பளவு உள்ளது. இட் ஆவரேஜ் ஹைட் இஸ் அபவுட் 6000 மீட்டர். இது ஆவரேஜ் சராசரியாக ஒரு 6000 மீட்டர். ஒரு சில இடத்துல 7500 மீட்டர் இருக்கும், சில இடத்துல 4500 மீட்டர் இருக்கும். அது சராசரி ஆவரேஜ் 6000 மீட்டர் இமயமலையுடைய உயரம். The greater Himalayas receive lesser rainfall compared to the lesser Himalayas or Shivalik. அப்போ இமாலயாஸ் வந்து மிக குறைவான மழை அளவு தான் பெறுது கம்பேர் பண்ணும்போது சிவாலிக் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது. இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹைட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் வேரியஸ் ஃப்ரம் 3700 to 4500 மீட்டர். சராசரி ஆவரேஜ் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 3700 மீட்டர் டு 4005 மீட்டர்ஸ். இட் வித் வேரிஸ் அப் டு 80 கிலோமீட்டர். மேஜர் ராக் ஆஃப் தி ரேஞ்ச் ஆர் ஸ்லேட், limestone and quartz. Outer Himalayas, third range. The Shivalik extend from Jammu and Kashmir to Assam. The altitude vary between 900 to 1000 meters. அப்போ சிவாலிக் ரேஞ்சு சில இடத்துல 900 மீட்டர், சில இடத்துல 1000, சில இடத்துல 1100. அப்போ ஆவரேஜ் 900 to 1100 meters. ஆவரேஜ் எலிவேஷன் ஆஃப் திஸ் ரேஞ்ச் 1000 மீட்டர். அப்போ ஆவரேஜ் சில இடத்துல 900, 1100, சராசரி ஆவரேஜ் பார்த்தா 1000 மீட்டர், 1000 மீட்டர். த வித் ஆஃப் சிவாலிக் வேரிஸ் ஃப்ரம் 10 கிலோமீட்டர் இன் த ஈஸ்ட் டு 50 கிலோமீட்டர் த வெஸ்ட். அப்போ 10 கிலோமீட்டர் ஈஸ்ட்லேயும் 50 கிலோமீட்டர் வெஸ்ட்லேயும் இருக்குது. தேர்ட், புரவஞ்சல் ஹில்ஸ். தீஸ் ஆர் ஈஸ்டர்ன் ஆஃப்ஷூட் ஹிமாலயாஸ். இட் எக்ஸ்டெண்ட் டு இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வடகிழக்கில் இருக்குது இந்த புரவஞ்சல் ஹில்ஸ். மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் த பார்டர் ஆஃப் இந்தியா, மியான்மர், while others are inside India. Final, we have come to the final stage. Importance of Himalayas. இமயமலையினுடைய முக்கியத்துவம். What are the importance? We have 10 points. We will see one by one. First thing is, Himalayas blocks southwest monsoon wind and causes heavy rainfall to the North India. அப்போ தென்மேற்கு பருவக்காற்றை பிளாக் பண்ணி தடுத்து வட இந்தியாவுக்கு அதிக மழை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இட் ஃபார்ம்ஸ் ஏ நேச்சுரல் பேரியர் டு சப்கான்டினென்ட். ஒரு இயற்கை அரணாக. இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா எக்ஸெட்ரா. இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திராவுக்கு நீர் ஆதாரமாக அந்த இமயமலை இருக்குது. The northern mountains are described as the paradise of tourists due to its natural beauty. அப்போ இந்த இமயமலை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்க பூமியாக இருக்குது. Many hill station and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi temple are situated here. பல புனித தலங்கள் நிறைந்த ஒரு மலைத்தொடராக இருக்குது. It provides raw material for many forest-based industry. It prevents the cold winds blowing from the Central Asia and protect India from severe cold. மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய கடுமையான குளிரை பிளாக் பண்ணி இந்தியாவை பாதுகாக்குது. Himalayas are renowned for rich biodiversity. This is the importance to India. Second question, second paragraph question. Give an account of the major peninsular rivers of India. Now we are going to river system of India. Peninsular rivers. The rivers in South India are called the peninsular rivers. Most of these rivers originate from Western Ghats. These are seasonal rivers. அப்போ பெரும்பான்மையான ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உருவாகுது. These rivers are seasonable rivers. அது பருவ காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யக்கூடிய சீசனில் தான் இந்த வெஸ்டர்ன் காட்டில் உருவாகக்கூடிய ஆறுகள் இருக்கும். பெரினியல் ரிவர் வந்து இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் வந்து நிரந்தரமான நீர்நிலை கொண்டு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் வந்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆறுகள் இருக்கும். The rivers divided into two categories: west flowing rivers and east flowing rivers. The Krishna rivers. The river Krishna originates from the spring at a place called the
மகாலிஷ்வர் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இப்போ கிருஷ்ணா நதி அதை பார்க்குறோம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாக்கக்கூடிய ஆறு. இதனுடைய லென்த்து பார்த்தா 1400 கிலோமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் 250 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 258 ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர். இது வந்து தீபகற்ப பீடபூமி ஆவியில் மிக நீளமான இரண்டாவது மிக நீளமான ஆறு. இந்த துங்கபத்ரா ஆர் த மேஜர் ட்ரிபியூட்டரி ஆஃப் திஸ் ரிவர். துங்கபத்ரா நதி வந்து இதனுடைய மிக முக்கியமான கிளை ஆறாக இருக்குது. அடுத்தது காவேரி, இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. த ரிவர் காவேரி ஆரிஜினேட் தலை காவேரி குடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. இட்ஸ் லென்த் இஸ் 800 கிலோமீட்டர். காவேரியோட மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். த ரிவர் காவேரி இஸ் கால்டு தக்ஷண கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத். இது காவேரிக்கு இன்னொரு பேர் வந்து தென்னிந்தியாவோட கங்கா. த காவேரி பிரேக்ஸ் ஸ்ரீரங்கம் ஐலண்ட்ஸ் வித் 2 சேனல்ஸ். அப்போ ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரெண்டாக பிரியுது. த ரிவர் கார்னூல் அண்டு காவேரி ரெண்டாக பிரியுது. அட் லாஸ்ட் இட் எம்டைஸ் இந்த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பூம்புகார். பூம்புகாரில் அந்த காவேரி வந்து கடலில் கலக்குது. கிருஷ்ணா காவேரி ரெண்டும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இப்போ அதோடு சேர்ந்து மகாநதி இருக்கு இல்லையா, மகாநதி ஆல்சோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். த ரிவர்ஸ் மகாநதி ஆரிஜினேட் அண்ட் நியர் Saigwa in Rajput district of Chhattisgarh and flows through the Odisha. Its length is about 851 km. Next river is Godavari. Godavari is the longest river, 1465 km with an area of 313 square kilometer among the peninsular river. It is also called the Virudaganga. It flows through the states of Telangana and Andhra Pradesh before joining Bay of Bengal. A freshwater lake is located in the deltoid region of this Godavari. சுத்தமான குடிநீர் இருக்கக்கூடிய பகுதி அது. இப்போது we are going to discuss the west flowing river. மேற்கு நோக்கி கிழக்கில் தோன்றி மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறு. Only 2 rivers, Narmada and Tabadi. First we will see the Narmada. This river rises in the Amarkand plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meters and flows for a distance about 1300 kilometers. 1312 kilometers. It covers an area of 98,796 square kilometers and forms 27 kilometer long estuary. It is largest among the west flowing river of Peninsula India. தீபகற்ப பீடபூமியில் மிக நீளமான ஆறாக இருக்குது. இட் இஸ் பிரின்சிபல் ட்ரிபியூட்டரி ஆர் பென்னோர், ஹெர்லான், மஞ்சிரா. தீஸ் ஆர் ஆல் ட்ரிபியூட்டரி கிளை ஆறு. லாஸ்ட் ரிவர் தபதி. The Tabadi is one of the major rivers of peninsular India with a length of about 724 kilometers. It covers an area of 65,145 kilometers. The major tributaries are Vaigai, Komki, Amravati, Anik, Nasu, Biro. These are all tributary rivers. Kilayani. That's all, students. Now we had seen first question and the second question in our textbook. 5 mark question. First question, northern mountains and importance to India. Second question, peninsular rivers of system in India. 2 questions we had seen this from this video. Thank you, children.